பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்திற்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார், என்ன விதமான ஆசீர்வாதத்தை எனக்காக அவர் நியமித்து வைத்திருக்கிறார், எப்படி நான் அதை சுதந்தரித்துக் கொள்வது, அதற்காகத்தான் அவளோடு காத்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்காக தெய்வ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த போது உங்களுக்கென்று கொடுத்த ஒரு தேவனுடைய வார்த்தை, இந்த மாதத்திற்கான ஒரு கர்த்தருடைய வார்த்தை. இதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு அந்த வார்த்தையை வைத்து விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி மகிழ பண்ணுவார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், இயேசுவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆண்டு சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, சோர்ந்து போகாத, இப்போ நடக்கிறதை பார்த்து நீ கலங்கி போகாத, இதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, முடிவு நன்மையாயிருக்கும். இப்பொழுது நீ சந்திக்கிற பிரச்சனை, நிந்தை, நெருக்கம், இழப்புகள், வேதனைகள், உபத்திரவங்கள், இதை நினைத்து நீ சோர்ந்து கலங்கி போகாத, முடிவு நன்மையாயிருக்கும். இனி வரப்போகிற காரியத்தில் நன்மையானதை நீ பார்க்க போகிறாய். அதற்கு தான் இந்த வழியாக ஆண்டவர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இதில் கவனம் செலுத்துங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சில சமயத்தில் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி நடக்கணும், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் தானே, ஜெபிக்கிறேன், ஊழியெல்லாம் செய்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், பின் ஏன் எனக்கு இப்படி நடக்கணும் என்பதான கேள்விகள் உள்ளத்தில் எழும்பும். சில சமயம் இந்த கேள்விக்கு பதிலே இருக்காது. ஏன் இப்படி நடக்குதுன்னா, ஆண்டவர் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த அமைதியில் கூட ஒரு பதில் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், மகனே, நன்மையானது வரப்போகுது, மகளே, நன்மையானதை நீ பார்க்க போகிற, அதனால் கொஞ்சம் பொறுமையாயிரு. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கும். வேத புஸ்தகத்தில் சில தெய்வ மனுஷருடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நம்ம தியானித்தால் அதை விளங்கி கொள்ள முடியும். வேத புஸ்தகத்தில் யோபுவின் சரித்திரம் என்று ஒரு தெய்வ மனிதனுடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோபு கர்த்தர் மேல ரொம்ப அன்பும் பக்தியும் நீதி நியாயம் செய்கிறவராயிருந்தார். ஆண்டவரால் சாட்சி பெற்றிருந்தார். என் தாசனாகிய யோபு அப்படின்னு கர்த்தர் மனதார புகழுகிறார். அவன் நீதிமான், அவன் உத்தமன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று கர்த்தரால் சாட்சி பெற்றிருந்தார். அதே மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். அந்த காலத்தில் ஆசீர்வாதம் என்பது மந்தைகள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள் திரளாயிருந்தாங்க. அதனால யோபுடைய சம்பத்து தேசம் எங்கிலும் பெருகி இருந்தது. பெரிய செல்வந்தர், கிழக்கத்து புத்திரர், எல்லாரிலும் பெரியவராம். அந்த பகுதியிலே அவரை தெரியாதவங்க இருக்க முடியாது. யோபுவா, அவர் பெரிய ஒரு செல்வந்தரப்பா, அவர் தான் இந்த பகுதியிலேயே பெரிய பணக்காரர், அதே சமயத்தில் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர், நீதிமான், இப்படியெல்லாம் சாட்சி பெற்றிருந்தார். அவருடைய வாழ்க்கையில் இழப்புகள் வருகிறாரு. ஒரே நாளில் அவர் சொத்துக்களை இழக்கிறார். அவருடைய 10 பிள்ளைகள் விபத்தில் மரிக்கிறாங்க. எல்லாவற்றையும் இழந்து, காலையில் செல்வ சேமானாக இருந்தவர் மாலையில் எல்லாவற்றையும் இழந்து ஓட்டாண்டின்னு சொல்லுவாங்களா, அந்த நிலைமைக்கு வந்துட்டார். அப்போ எவ்வளோ கஷ்டம் இல்லை? அப்போ இழந்து போன ஒரு நிலைமை. ஏன் இப்படி திடீரென்று ஏன் இந்த மாதிரி வேகமான இழப்புகள் நடக்கணும்? அவருடைய உள்ளத்தில் ஆரம்ப சில பல கேள்விகள் எழும்பியிருக்கலாம். வெளியிலே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உள்ளத்தில் ஏன் என்ற கேள்விகள் எழும்பியிருக்கக்கூடும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இழப்புகளுக்கு மத்தியில் நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய வியாபாரத்தை இழந்து, வேலையை இழந்து, அல்லது உங்களுடைய மதிப்பு மரியாதைகளை இழந்து, உங்களுடைய பிரச்சனை நிமித்தமாக, கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, அதனால் மதிப்பு மரியாதைலாம் இழந்துட்டாங்க. நல்லா வாழ்ந்திருந்த குடும்பம் எல்லாத்தையும் இழந்து போயிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்திருக்கலாம். ஏன் நீங்கள் இப்படி நடக்கணும் என்ற கேள்வியெல்லாம் எழும்பலாம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையினுடைய முடிவை நீங்கள் பார்க்கணும். முடிவு என்ன நடக்கிறது? எல்லாவற்றையும் இழந்து சரீர சுகத்தை கூட இழந்துட்டார். சரீரத்தில் தலைமுதல் கால் வரை பருக்கள் தோண்டி
பாதிக்கிறது. உடை கூட போட்டுக்கொள்ள முடியல, சின்ன அறையிலே ஒரு துண்டை கட்டி கொண்டு அவர் சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறார். அந்த அளவிற்கு சரீரமும் பாதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் இருந்தவர். அப்போ இழப்பு, அதனால பரிகாசம். இப்போ அவரை புகழ்ந்தவெல்லாம் பரிகாசம் பண்றாங்க. என்ன பாவம் செய்தானே அந்த ஆளு, ஒரே நாள் இப்படிலாம் நடக்குமாங்க, எவ்வளோ பெரிய பாவிக்கு இப்படி நடக்குமா? அப்போ ஏதோ பயங்கரமான பாவம் செய்தாள், வெளியே தான் ரொம்ப பக்தி, வெளியில தான் ரொம்ப ஷோ காமிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் மற்றவங்க பரிகாசம், நண்பர்கள் பரிகாசம் பண்ணுறாங்க, சொந்த பந்தங்கள் பரிகாசம் பண்ணுறாங்க, வேலைக்காரர்கள் பரிகாசம் பண்ணுறாங்கன்னு யோபுடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். அப்போ பரிகாசத்திற்குள்ளாயிட்டார். நீங்கள் அப்படி ஆயிட்டீங்களா? அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்களை சுற்றிலும் பரிகாசிக்கிற மக்கள் எழும்பிட்டாங்களா? பரிகாசமாக பேசுகிறாங்களா? பதில் சொல்ல முடியல, அதனால் பல கேள்வி. ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, என்னை நேசிக்கிறாரா, என்னை மறந்துட்டாரா, அப்படி கேள்விக்கு நடுவில் இருக்கீங்களா? முடிவை பாருங்க. யோபு 42:10 வாசிக்கும் போது, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ஆண்டவர் 2 தனையாய் அவருக்கு தந்தருளினார். 2 மடங்கு ஆசீர்வாதம். வசனம் சொல்லு, 2 தனையாய் கர்த்தர் தந்தருளினார். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், மந்தைகள் எல்லாம். 10 பிள்ளைகளை இழந்து போனார். திரும்பவும் 10 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு நாள் வந்தபோது எல்லாம் 2 மடங்கு ஆசீர்வாதம். அப்போ முடிவு என்ன ஆயிற்று? நன்மை. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறாரு. அப்போ யோபு வாழ்க்கையில ஏன் இது கர்த்தர் அனுமதித்தார்? அவர் 2 மடங்கு ஆசீர்வதிக்கணும், இப்பொழுது இருப்பதை விட ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் விரும்பினார். அதற்கு ஒரு பாடுகள் வழியாக போனால் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். எக்ஸாம் எழுதினா தானே அடுத்த வகுப்புக்கு போக முடியும். பரீட்சை எழுதாமல் எப்படி நீ அடுத்த வகுப்புக்கு போக முடியும்? எக்ஸாம் எழுதி முடிக்காமல் எப்படி பட்டம் பெற முடியும்? அப்போது அந்த சோதனை பாடுகள் வழியாக போனாதான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அதனால் ஆண்டவர் அந்த வழியாக நடத்தி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சாத்தான் நினைச்சான் அவருடைய வாழ்க்கை முடிஞ்சது, இனிமேல் அதோட யோபுடைய சரித்திரம் முடிந்ததுன்னு நினைச்சான். ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டாக்கினார். உங்கள் வாழ்க்கையில செய்வார். இழந்து போனதை நீங்கள் திரும்ப பெறுவீங்க. மதிப்பு மரியாதை திரும்பவும் உங்களுக்கு வரும். பரிகாசம் பண்ணின மக்களுக்கு மத்தியில் தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆனால் அதற்கு என்ன காரணம் என்பதை யோசித்து பார்க்கணும்.